அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரமதான் மாதத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுற மாதிரியும் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கிற மாதிரியும் துவாக்கள், சிறந்த துவாக்கள், திக்ருகளை நாம் பார்த்துட்டு வரோம். எல்லாரும் அதை பார்த்துட்டு ஓதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறந்த துவாவை நான் சொல்ல போகிறேன். குரானில் இருக்கிற துவா தான். இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ், அதாவது வீட்டில் ரொம்ப வறுமை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அது எல்லாமே மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அவ்வளவு சிறந்த துவா இது. பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு துவா. ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த மாதம், பரக்கத்தான மாதம். இந்த மாதத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் துவாக்களை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கும். என்ன பிரச்சனைகள், என்னெல்லாம் சோதனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்குவதற்கு இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். சிறந்த துவாக்கள், திக்ருகள் நிறைய இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஓதிட்டு உங்கள் தேவைகளை கேட்கும்போது, உங்கள் கஷ்டங்களை சொல்லும்போது எல்லாமே மாறும். ஏன்னா நார்மலாக நம்ம தொழுது துவா செஞ்சு கேட்டாலே அல்லாஹ் எல்லாத்தையும் நீக்கிடுவான். நம் துவாக்கள் அதிகமாக ஏற்கக்கூடிய சிறந்த மாதமான இந்த மாதத்தில் துவாக்களை கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நல்ல பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நோன்பு வைக்கிறதே சிறப்பான ஒரு அமல். எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் இப்படி சொல்லலை, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நான் கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு அமல் செஞ்சால் இவ்வளோ கூலிகள் இருக்குது சொல்லிட்டு கணக்கு இருக்குது. அதாவது 10 முதல் 700 மடங்கு வரை கூலிகள் இருக்குது. அவங்க செஞ்ச அந்த அமலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உள்ளத்திற்கு அந்த நஃப்ஸு ஏற்ற மாதிரி அல்லாஹ் கூலிகளை தருவான். ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. நோன்பு வச்சா இவ்வளோ கூலி அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு நோன்புக்கு இவ்வளோ சொல்லிட்டு நான் தருவேன் எனக்கு ஒரு இதை சொல்லும்போது அப்போ அதனுடைய கூலி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு நாம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி நாம் நோன்பை வச்சு துவாக்கள் செய்யும்போது, தொழுது அழுது அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும்போது, திக்ருகள் எடுக்கும்போது, குரான் ஓதும்போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே அவன் விலக்கிடுவான். ஏன்னா அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம். அல்லாஹுக்காக நாம் நோன்பு வைக்கிறோம்ல, நம்முடைய தக்குவாவை சோதிக்கும் ஒரு விஷயம் இது. நோன்பு வச்சுட்டு நீங்கள் துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதுலேயும் நிறைய துவாக்கள் இருக்குது. குரானில் துவாக்கள் இருக்குது, ஹதீஸ்களில் துவாக்கள் இருக்குது, கேட்டவுடன் நிறைவேறக்கூடிய துவாக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு ஓதி உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்புக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும். அந்த வகையில் தான் இன்னைக்கு நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துவா, நபி அவர்கள் ஓதிய துவா, அது சிறந்த துவா. இந்த துவாவை ஓதி தான் அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவோ பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். நபிமார்களிலேயே ஒரு பணம் வசதி படைத்த நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஜின்களை வசப்படுத்துகிற ஒரு தன்மையை கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி தந்தான். பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் சொல்லிட்டு எல்லாருடைய பாஷையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அது எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள் கேட்ட இந்த துவா. அவ்வளவு சிறப்புகளை, அந்தஸ்துகளை அல்லாஹ் வாரி வழங்கினான். நாமும் இதே மாதிரி இந்த துவாவை ஓதி துவா செய்யும் போது, அல்லாஹ்விடம் கேட்கும்போது, நம்முடைய கடன் பிரச்சனைகளை சொல்லி அழுவும் போது நிச்சயமா நம்முடைய வறுமையை நீக்கி நமக்கும் அந்தஸ்து தருவான். ஏன்னா குரான்ல இருக்கிற துவாக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவானவை. யார் அதை எடுத்து ஓதி கேட்டாலும் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ஓதி கேளுங்க. இந்த நேரத்தில் ஓதலாம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சஹர் நேரத்தில் ஓதி கேளுங்க. அதே போல் நோன்பு திறக்கும் நேரத்தில் ஓதி கேளுங்க. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். எவ்வளோ அதிகம் ஓதுறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுடைய பொருளாதார வசதி மேம்படும். அதனால் அவசியம் ஓதிக்கிங்க. இப்போ அந்த துவாவை உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். ரப்பிஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். ரப்பிஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். ரப்பிஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய்.
இதில் பாவ மன்னிப்பிற்கான துவாவும் கேட்குறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே அல்லாஹ்விடம் நாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறோம். இந்த நோம்பில் அதிகமாக செய்ய வேண்டிய துவாக்களில் ஒன்று தௌபா துவா. இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதுவதன் மூலமாக உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அதுக்கப்புறமா நம்முடைய தேவையை கேட்குறோம். நம்முடைய பொருளாதாரம் மேம்பட உயர்பட அல்லாஹ்விடம் கேட்குறோம். அல்லாஹ்வின் சிறப்பான ஒரு பெயர் அல் வஹாப். அந்த வஹாப் அந்த பெயரை கொண்டு இதில் கேட்குறோம். பெருங்கொடையாளி அப்படின்னு அர்த்தம். வஹாப்னா அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை விட கொடையாளி வேறு யாருமே இல்லை. நம்ம எதை கேட்டாலும் தருவான். ஆனால் நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பொருள் உணர்ந்து கேட்கணும், மனசார கேட்கணும், நம்பிக்கையுடன் கேட்கணும். என்னுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். என் பிரச்சனையை அவன் நீக்குவான். இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கும். நிச்சயமா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்கணும். எல்லா சிறப்பும் ஒன்று சேரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டில் எல்லா முசீபத்துகளும் கடன்களும் எல்லாமே நீங்கும். கடன் அடைக்க அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் கையேந்தாத ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நம்பிக்கையுடன் ஓதுங்க. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். அதிகமாக துவா கேளுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா ஏற்கனவே ஒரு சகோதரி நம்மளுடைய சேனலில் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இருந்தும் நான் ஒரு முறை போடுறேன். ஏன்னா இந்த நோம்புல நீங்கள் ஓதணும், ஓதி பலன் அடையணும் சொல்லிட்டு என்ற ஒரு நோக்கத்தில் தான். ஏன்னா நோம்புல நாம் கேட்குற ஒவ்வொரு துவாவிற்கும் அதிக கூலிகள் இருக்குது. நம்ம கரெக்டாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நிறைய துவாக்களை போட்டுட்டு வரேன். ஒவ்வொரு துவாக்களையும் ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா நீங்கள் ஓதலாம். டைம் இருந்தால் எல்லா துவாக்களையும் சேர்த்து ஓதலாம். ஒரு 3 முறை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த துவாவை ஓதுங்க. நமக்கு ஏதாவது தேவைகள் ஆசைகள் இருந்தால் அதை அல்லாஹ்விடம் தான் கேட்கணும். சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இது அடைஞ்சால் போதும், இது இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் தாராளமாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாராளமாக கொடுப்பவன். துவாக்களை கேட்பதில் எப்போதுமே நீங்கள் சுருக்கிடாதீங்க. இது போதும் சொல்லிட்டு நீங்களே ஒரு லிமிட்டை வச்சுக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக கேளுங்க. எனக்கு அதிகமாக வேணும், நல்லா நான் வாழணும், மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும், அப்படி அதிகமாக கேளுங்க. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினச்சிருந்தா என்ன இது பண்ணியிருக்கலாம், எனக்கு அரசாட்சியே கொடு அப்படி சிம்பிளாக அவங்க கேட்டுட்டு விட்டுருக்கலாம். யாருக்குமே தராத ஒரு அரசாட்சியே எனக்கு கொடு, எனக்கு அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் கேட்டாங்க. அதே போல் அல்லாஹும் தந்தான். அதே போல் நீங்களும் கேளுங்க. நமக்கும் கிடைக்கணும், நாம் முன்னேறணும், உயரணும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. உங்கள் நியத்தை பொறுத்து நிச்சயமாக உங்கள் வாழ்வு உயரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் நிச்சயமாக அது கிடைக்கும். ஆனால் நீங்கள் நிறுத்தக்கூடாது. துவா கேட்பதை நிறுத்தக்கூடாது. ஏன் துவா அவ்வளோதான், இவ்வளோ நாள் கேட்டேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நிராசை அடையக்கூடாது. பொறுமையுடன் கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாறும். அப்படி நீங்கள் கேட்டு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கணும், உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.